ஐயா இந்த குடத்துக்காரத மாதிரி கிளடுங்கிற பட்டம் வாங்கிடலாம். இந்த மலடுங்கிற பட்டம் வாங்க கூடாதுயா. வருஷமெல்லாம் குமராவா இருக்கப்பறம் நீயும் ஒரு நாளைக்கு கிளடத்தானே அவன் மானம் கட்டவளே. நான் என்னைக்கும் 20 வயசு தான். ஏற்கனவே மண்டையில மயிர் இல்ல எனக்காது பாரு அப்படி சும்மா கரன்னு இருக்குல்ல. ஏம்மா போட்டு வந்து நல்லா பாருங்க, பிடிச்சிட்டு பிள்ளையார் மாதிரி இருக்காரு. யாரு எங்கேயாவது உருவம் தெரியுதான்னு பாருங்க. பிள்ளையாருன்னு லேசா நினைக்காத. பிள்ளையார் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு. அப்படியா? ஆமா ஐயா, என்னோட மலடா மட்டும் போகல, சரி நான் மட்டும் மலடாகல தெரியுமா? நான் கையின் நல்ல வளர்த்த ஒரு கரும்போன மலடாச்சு. நான் கையால வளர்த்த ஒரு கரும்பூனை பூனை, அதுவும் குட்டி போடல. உன் முகரையில தீய வை. ஏய்யா நல்ல பொம்பளை லட்சணத்துல பிறந்திருக்கா. ஐயா நான் தான் மலடு, என் கையால வளர்த்த பூனைங்களா குட்டி போடல. நீதான் மலடு, அந்த பூனையுமா மலடாகணும். ஆம்பளை பூனை வளர்த்திருக்க மாட்டா, வெறும் பொட்டக்காளியை வளர்த்த வயிற்றுக்குள்ளியா புள்ள பெரும். ஐயா அது மட்டுமா, அந்த குப்பையத்தன் கிண்டி வரும், அது குறுங்கோலி மலடு மாச்சி, அந்த வேலையத்தான் மேஞ்சி வரும், அந்த வெள்ளாடு மலடு மாச்சி, மந்தகத்தான் மேய்ந்து வரும், மயில பசு மலடு மாச்சி, குப்பைய கிண்டி வரும் குறுங்கோலி கூட முட்டை போடல. போட்ட முட்டையும் தோல் முட்டையா கிடக்கு, அப்படித்தான் இருக்கும். நான் மலடானது மட்டுமில்லாம வேற என்ன, நான் வளர்த்த பிராணியும் மலடா போச்சு. என் கையால வளர்த்தது ஒண்ணு விட மலடா வீட்டுக்கு. பொம்பளை அவளை ராசியில வீட்டுக்கு வந்திருக்க. நான் நாகக்கண்ணி அது மட்டுமா கொடுமை அனுபவிக்க. என் மண்ணா என்ன வாசலில வச்ச மரம், ஆல மரம் காய்க்கலைய, முத்தத்தில வச்ச மரம், அது முருங்க மரம் பூக்கலைய, வெளியோரம் வச்ச மரம், வேப்ப மரம் காய்க்கலைய, தெருவதில வச்ச மரம், தென்னை மரம் காய்க்கலைய, வளர்த்ததெல்லாம் மலடு மாச்சி, வளர்த்ததெல்லாம் மலடு மாச்சி, நான் வச்சதெல்லாம் மலடு மாச்சி. வளர்த்தது மட்டுமில்லாம வச்ச மரங்களும் காய்க்கல பூக்கல மலடா போச்சு. நான் மலடு. சரி நான் வச்சது மலடு. ஆமா நீயும் மலடு. நான் தொட்டது மலடு. தொடங்கினதும் மலடு. வில்லுப்பாட்டுக்கு கொடடிக்க வந்திருக்குது ஒரு சரியான கிளடு. கிளடு கிளடு பார்க்கத்தான் உனக்கு கிளடா தெரியும். கிளட பத்தி உனக்கு விவரம் தெரியாம கிடக்கு. என் மண்ணா என்ன, நான் அது மட்டுமா பாவம் செஞ்சேன். என்ன பாவம் செஞ்சேன்? அதாவது பக்தர்கள் நல்லா கவனிக்கணும். சரி, இந்த திருநெல்வேலி முத்துமாரி வில்லிசை குழுவானது ஆமா காளியம்மன் பிறப்பு கதையை படிச்சுக்கிட்டு இருக்கு. நாகக்கண்ணி குழந்தை இல்லாம நாகராஜனை பார்த்து சொல்லுதா. ஆமாங்க. என் மண்ணா நாகராஜா, என்னங்க நான் என்னெல்லாம் பாவம் எல்லாம் அனுபவிக்கும் தெரியுமா? எங்க என்னடி என்னங்க எங்க இந்தருங்க எங்க என்னம்மா இந்தருங்க எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, நான் அழுதுகிட்டு கிடக்கேன். ஒரு நாள் 2 நாள் அழுதுகிட்டு கிடக்கேன். 12 வருஷமா அழுதுகிட்டு கிடக்கேன். உனக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கட்டேன்? உன்னை கட்டதுக்கு ஒரு உலகையை கட்ட குத்தி குத்தி உன்னை பத்ததுக்கு நான் என்னத்துக்கு ஆவேன்? ஒண்ணும் இல்லாம கிடக்கிற மாடு கட்டவரே. எனக்கு எல்லாம் கிடக்கு. ஆமா, உனக்கு இருந்து நக்கவா ஒண்ணு இவளுக்கு இருக்கா என்ன? இவளுக்கு ஒண்ணும் இல்லாம கிடக்கா. இவளுக்கு நான் வாக்கப்பட்டு என்னத்தை கட்ட என் வயிற்றுல ஒரு பூச்சி கூட காணும், ஒரு பூச்சி கூட காணமே. அது வயிறா முதல்ல எனக்கு தெரியும். பிள்ளை இல்லாம பண்ற மாடு உனக்கு என்ன? அழுது புலம்பிக்கிட்டு கிடக்க. ஐயா அது மட்டுமா, நான் என்ன பாவம் பண்ணணும்? நாகக்கண்ணி கொத்தனானும் குறைக்கலையே, குறமரக்கால கலையே, குறைக்கலையே குறமரக்காலையே, கொத்தனானும் குறைக்கலையே, குறமரக்கால கலையே, குறமரக்காலையே, ஆண்டிய தாடி கலையே, அடிக்கலையே, அடிக்கலையே,
அடிக்கலையே வையலையே இல்லையே அது என்னையே கொத்த குறைக்கிற பாவம் கொத்த குறைக்கன்னா நம்ம தான் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திருக்கலாம் ஹோட்டல்ல ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சிருப்பீங்க ஆமா 4 பேருக்கும் சம்பளத்தை சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும் ஐயா இப்ப நம்ம செட்ல எல்லாரும் இருக்கோம் ஆமா ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் தானே கொடுக்கியே அப்படிலாம் கிடையாது 4 பேருமே என் பிள்ளைகள் மாதிரி தானே ஐயா 4 பிள்ளைகளுக்குமே நான் ஒண்ணு போலதான் சம்பளத்தை கொடுப்பேன் இப்படியே ஊருக்கு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டாலே 4 பேருக்குமே சரிசமமா கொடுத்ததாயா என் கையில சீதேவி குடியிருப்பா ஏன்னா இதுக்கு முன்னால புழுகுனவு செத்த இல்ல புழுக மாட்டாங்க ஒருத்தரும் புழுகுனவு சாகல இவரும் புழுகிட்டாலே ஐயா கொத்த குறை கிடையாது கூலி சம்பளத்தை அண்ணனுக்கே வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்துடணுமா ஆமா கூலிக்கு பாவம் குறுக்க கிடையாது நான் கொத்த குறைக்கலையே கொரமரக்கா அளக்கலையம்மா இல்லையே கொரமரக்கான என்னது கொரமரக்கான்னா வீட்டுல அரிசி இழக்கும் போது பெண்ணா பிறந்தவ 4 உலக்க வச்சு அரிசி இழக்கணும் ஓஹோ இப்ப எவ 4 வச்சு அரிசி இழக்கா 4 யாரு வீட்டுல கிடக்கு அப்படின்னா என்னன்னு கேப்பா பொம்பளைய இப்ப 4 இல்ல டம்ளார் எங்க இருக்கு கிண்ணி எங்க இருக்கு டப்பா எங்க இருக்குன்னு எடுத்து அரிசி இழந்து போடுறாங்க டம்ளர் கூட இப்ப பிளாஸ்டிக்ல வந்துருச்சு அந்த 4 எடுத்து அளக்கும் போது நிற 4 அரிசி இழந்து அன்னத்துக்கு போடணுமாமா ஆமா ஒண்ணு போல அப்படி குமுலா வச்சு போடணும் அப்படினாதான் வீட்டுல வந்து அன்னலட்சுமி குடியிருப்பா மட்டன் தட்டக்கூடாது சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது நாளைக்கு போகும்போது பண்ணுங்க சரி சோறு பொங்குதீங்களா நிற 4 அளந்து போடுங்க சாப்பாடுக்கு நான் கொத்தையும் குறைக்கல கொரமர காலக்கலையம் பண்ணா நான் இன்னும் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே கஞ்சின்னு கேட்டவர கடுகடுத்து பேசலையே கஞ்சின்னு கேட்டவர கடுகடுத்து பேசலையே நாம் என்று கேட்டவர அடுத்து வர சொல்லலையே சொல்லலையே சோத்துல தண்ணிய ஊத்தியாவது பசியமத்த கஞ்ச கொடுங்க ஆமா நான் அதுக்கும் கடுகடுத்து பேசலையே யாரையும் பேசலையே சுவாமி நான் தான் வயிறு பசிக்குன்னு சொன்னேன் ஐயா நம்ம 2 பேரும் எப்படி எல்லாம் இருந்தோம் தொயர்ந்து வெள்ளுப்பாட்டு ஆமா இன்னைக்கு மத்தியானமும் திசைவல பக்கம் படிச்சுட்டு தான் வரும் நேத்து பூரா அங்க கிடந்திருக்கு 4 நாளா அங்க கிடந்திருக்கு கடற்கரை ஓரத்துல ஆமா பொட்ட காட்டுல கிடந்தோம் அங்க படிச்சு இன்னைக்கு மதியம் முடிச்சு வாரம் அந்த அம்மாட்ட எனக்கு வயிறு பசிக்குமான்னு கேட்டேன் சரி வெம்பக்கோட்டையா நுப்பாட்டி எங்களுக்கு வேன் நுப்பாட்டி சாப்பாடு வாங்கி தான் கூட்டு வந்திருக்காங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க அம்மா எவ்வளவு அழகா ஓசரணை பண்ணாங்க பத்தியலா அண்ணம்னு கேட்டவரை அடுத்து வாங்கி தரேன் அடுத்த ஊருக்கு போவோம் அடுத்த பஸ் ஸ்டாப்பு போவோம் பெறவ சாப்பிடும் சொல்லக்கூடாது அஞ்சின்னு கேட்டவரை கடுகடுத்து பேசக்கூடாது நான் அந்த பாவமும் பண்ணலையே என் மன்னா நாகராஜா என்னம்மா சொல்லும்மா நம்ம 2 பேரும் எப்படி எல்லாம் இருந்தோம் எப்படி இருந்தோம் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பண்ணி என்னத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்களும் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னால கட்டி பிடிச்சு உம்மான்னு முத்தம் கொடுத்தீங்க இப்ப முத்தம் கொடுக்கையே இப்ப விளைய போறீங்களே ஐயா நம்ம எப்படி இந்த மைக் செட் அண்ணாச்சி அருமையான மைக் செட்டு அழகான செட்டு எங்க வெள்ளுப்பாட்டு முடிஞ்சு போகும்போது அந்த மைக்கை நல்லா கழுவி கொண்டு போங்க ஆமா அவரும் இந்த மாதிரி மொட்டையை போட்டிருக்காரு அதனால கழுவி இருப்பாரு ஆமா நாங்க அவ்வளவு அழகுல இருந்தோம்ல ஆமாம்மா இருங்க ஏங்க சொல்லம்மா நீங்க ஒரு மாதிரியா இப்ப இருக்கீங்களே இதுக்கு நான் என்னத்துல குறையா இருக்கேன் அப்பமெல்லாம் என் மேல எவ்வளவு பாசமா இருப்பீங்க இப்பவும் பாசமா தாண்டி இருக்கேன் மேல ஓடி வந்து உம்மா கொடுப்பீங்களே இப்ப கொடுங்களேன் இந்த மண்டையை பார்த்தா உம்மா கொடுக்க மாட்டோம் நல்லா நம்ம 2 பேரும் எப்படி உம்மா கொடுத்துட்டு இருப்போம் அவ்வளவு சந்தோஷமா இருப்போம்ல அவ்வளவு சந்தோஷமா இருந்தும் ஒரு பிள்ளை இல்லையா மண்ணா சந்தோஷமா பிள்ளை இல்லைன்னா என்ன ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையா நீங்க இருக்கீங்க சரி பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையா நான் இருக்கேன் இப்ப என்ன நமக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது கொஞ்ச நாள் தான் ஆகுது ஏன் நாகராஜம் அண்ணா இன்னைக்கு நீர் குழந்தை இல்லாம இருந்துகிடலாம் சரி நாளைக்கு ஒரு காலத்துல வயசாகி தள்ளாடி தடுமாடி தடிக்கம்ப கையில் எடுத்து உணும் போது ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போகலாம் சரி பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு எல்லாம் போகலாம் பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டாம் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருப்போம் நான் யாரு வீட்டுக்கு போவேன் எதுக்கு போகணும் அந்த பாம்பு வந்து மனஞ்சடைந்தா அது பச்சை புள்ளியில் காலாரும் அந்த கோழி வந்து மனஞ்சடைந்தா அதை குப்பையத்தான்
கிண்டி கொஞ்ச நேரம் இளைப்பாருமே. சரி. பாம்பு மணஞ்சிடச்ச பச்சை புல்லுக்குள்ள கொஞ்சம் இளைப்பாரி உந்து போகுமே. அதனால என்ன? நாம் பாதகத்தி மணஞ்சிடச்சா பாங்கினத்துல எல்லாம் போய் விழணும். அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உனக்கு வாக்கப்பட்டு பிள்ளை இல்லையே, அப்புறம் நான் ஏன் உன் கூட வாழணும்? இங்க பாரு, இப்ப என்ன நமக்கு என்ன வயசா போச்சு? 60 வயசுக்கு அப்புறம் புள்ள பிறந்தா வேண்டாம்னா இருக்கு. இப்ப இல்லைன்னா 60 வயசுக்கு அப்புறம் புள்ள பிறந்தா வேண்டாம்னா இருக்கு. 60 வயசுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்பா நான் கூப்பிடும், அப்பா அம்மா நான் கூப்பிடும். எப்படி கூப்பிடும்? அம்மாவும் அப்பாவையும் சேர்த்து கூப்பிடும். எப்படி? தாத்தப்பான்னு கூப்பிடும். தாத்தப்பாவா? ஆமா, தாத்தப்பா. வயசானதுக்கு அப்புறம் பிறந்தானே. ஆமா, அம்மா தான்னு கூப்பிடும். ஐயா, அந்த பாவம் எனக்கு வேண்டாம். என்ன 60 வயசுக்கு அப்புறம் பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை துவச்ச துண்டு கிடக்க லொலக்குன்னு கிடக்கும். அம்மா ஐயா, என்ன நான் நாளைக்குன்னு சொல்லுதா பாருங்க. குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்புமா? வளர்ப்போம். குழந்தைய தத்தெடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? தத்தெடுத்து வளர்த்தாலும் நம்ம பெத்த பிள்ளை ஆகுமா? காசுக்கு தாம்பில்ல வாங்கி கடை தெருவில் விட்டோமானால் கடை தெரு நிறைஞ்சிடுமா? கண்ட சனம் ஒப்பிடுமா? தொட்டுக்கு தாம்பில்ல வாங்கி திருவதியில விட்டோமானால் திருவதி தான் நிறைஞ்சிடுமா? நிறைஞ்சிடுமா? தெரிஞ்ச சனம் ஒப்பிடுமா? பிள்ளை வாங்கி கடத்தல் விட்டோம்னா கடத்தல் தான் கண்டசனம் ஒப்பிடுவாங்களா? நான் பெத்த பிள்ளைன்னு ஒப்பாதுல்ல. தான் பெற வேண்டும் பிள்ளை. ஆமா, தன்னோடு பிறக்கணும் பிறவி. எம்மா, அது மட்டும் இல்ல, வேற என்ன? நாகக்கண்ணி பார்த்து நாகராஜ மன்னன் என்ன சொல்லுதாரு பாருங்க. எப்படி? நாகக்கண்ணி என்னங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல? இருக்காரு. ஆண்டவன் மரத்தை வச்சவர் கண்டிப்பா தண்ணிய ஊத்துவாரு. ஆமா, ஊத்துவாரு. அவர் தண்ணி ஊத்துறாரோ இல்லையா, நீங்களாவது எடுத்து ஊத்துங்க. ஆண்டவனை போய் தவம் இருந்து கேளு நாகக்கண்ணி. அப்படியாங்க? கண்டிப்பா பகவான் குழந்தை வரம் கொடுப்பாரு. ஏங்க, என்னம்மா? நான் பிள்ளை இல்லைன்னு எந்த கவலையும் பட மாட்டேன். சரி. ஏன்னா பிள்ளைக்கு பிள்ளையா நீங்க இருக்கீங்க. பொம்பளை பிள்ளையா நான் இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு ஆசை வச்சு நான் உங்களை தூக்கி நக்குன்னு இடுப்புல உட்கார வச்சு என் செல்லம், என் பொச்சு குட்டி, என் கண்ணு குட்டின்னு கொஞ்சிக்கிடுவேன். ஒரு தீப்பெட்டி கொண்டாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு பொம்பளை பிள்ளை மேல ஆசை வந்தா என்ன தூக்கி நக்குன்னு இடுப்புல தூக்கி வச்சு உம்மா அப்படி கொஞ்சிக்கோ. மம்மி செல்லம்மா, டாடி செல்லம்மா, மம்மி செல்லம்மா, டாடி செல்லம்மா, அம்மா செல்லம்மா, அப்பா செல்லம்மா, எனக்கு நீதான் செல்லம், உனக்கு நான் தான் செல்லம், எனக்கு நீதான் செல்லம், உனக்கு நான் தான் செல்லம். மம்மி செல்லம்மா, டாடி செல்லம்மா, மம்மி செல்லம்மா, டாடி செல்லம்மா. அப்படின்னு நம்ம 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிடுவோம். பிள்ளைகளுக்கு பிள்ளைய இருந்தா தானே 4 சனம் மதிப்பா. பிள்ளை இல்லைன்னா என்ன முடியும்? ஆண்டவன் நோக்கி தவயிரு. பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இப்ப எங்க ஊர்ல ஒரு டாக்டர் ஒரு ஆள் வந்திருக்காரு. என்ன டாக்டர்? அருப்புக்கோட்டையிலயா? அந்த டாக்டர் அமெரிக்காவில படிச்சிருக்காரு. சரி. படிச்சுட்டு இப்ப அங்க இருந்து ஒரு ஊசியை ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன ஊசியா? சென ஊசி. சரி. அந்த ஊசியை இப்ப போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் சொட்டவாள குட்டி மாதிரி ஆம்பளை பிள்ளையா. அது பேர் வைப்பாங்களா? ஆமா. என்ன பேரு? பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் பேர் வைப்பாங்களா. ஏன்னா பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கணுமா இல்லையா? ஆமா. இந்த பிரியில கொண்டு பிரிகேஸ்ல கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா எல்லுகேஜ்ல கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா எதோ ஒன்று சேர்க்கணும்ல. சரி. அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வச்சாத்தானே வாத்திமார் கேட்பாங்க. என்னையா பேர் வச்சாங்க? பிள்ளை எதுல பிறந்திருக்கு? ஊசியில. ஊசியப்பா. வாயில மண்ணள்ளி போடுது. ஊசியில பிறந்திருக்கு. ஊசி அம்மா, ஊசி தாத்தா, ஊசி பாட்டி, ஊசி தாய் மகன். ஐயா, நாகக்கண்ணி ஆண்டவன் நோக்கி தவம் இருக்க போறா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதானே? சொல்லிக்கம்மா, சொல்லிக்க. ஆண்ட நோக்கி நாகக்கண்ணி குழந்தைக்காக தவம் இருக்க எங்க போற பாருங்க. எங்க? பாசி நல்ல படந்த மலை, பங்குனி தேர் ஓடும் மலை, ஊட்டி நல்ல உயர்ந்த மலை, உத்தராட்சம் காக்கி மலை, பச்சை மலை, பவள மலை, பவள மலை, பரம சிவன் வாழும் மலை, பங்குனி தேர் ஓடுமலை. ஆமா.
சிம்மிரி ஊக்கினல்ல உயர்ந்த மலை உத்தராச்சங்காக்கி மலை ஆண்டவனாரை நோக்கி தவம் இருக்க வருகிறாள் நாகக்கண்ணி. குழந்தை வேண்டி தவம் இருக்க வாரா. அம்மா எப்படி தவம் இருக்க பாருங்க. ஆலநல்ல குளிய தோண்டி காளியம்மா பிறக்க போற, யாரும் எந்திக்காதீங்க. அப்படியே உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, யாரும் எந்திக்காதீங்க. அம்மா பிறக்க போறான். யாரும் முட்டுக்கால் போட்டு உட்காராதீங்க, காலை நீட்டி உட்காராதீங்க. காலை நீட்டினவங்க காலை மடக்கி உட்காருங்க. ஆமா, பெண்ணா பிறந்தவங்க ஆணா பிறந்தவங்களும் கொலவை போட சொன்னா கொலவை போடணும். ஆமா, முட்டை கட்டப்படாது. முட்டை கட்டினா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுது. நான் எப்ப கொலவை போட சொல்லணும் அப்ப போடுங்க. ஆமா, இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் மேலையாவது இந்த ஊர்ல காளியம்மா உண்மையா இருக்கான்னா வருவாள்ல, ஒருத்தர் மேலையாவது வந்து அருளாடி வருவாய்யா. கண்டிப்பா ஆடி வருவா. நாகக்கண்ணி எப்படி தவம் இருக்கா, எப்படி ஆண்டவனை தேடி எல்லோ சாந்தை கொண்டு தரமருகி சந்தனத்தால் கோலமிட்டு கோலம் உண்மையுள்ள நாகக்கண்ணி யாரையும் பிடிக்காதீங்க. அம்மா வரதுக்கு தான் வெள்ளுப்பாட்டு. விட்டுருங்க, பிடிக்க கூடாது, விட்டுருங்க. இது நம்மளா வரமாட்டோம், அம்மா வந்து இறங்குவா. ஆமா, அம்மா வரதுக்கு தான் திருவிழா நடக்குது. பிறகு கொஞ்சம் காலம் மடக்கி உட்கார்ந்துட்டாங்க. தயவு செய்து பிடிக்க வேண்டாம், விட்டுருங்க. நாகக்கண்ணி வெண்படியால் ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கா பாத்தீங்களா? தம்பி செல்ல உனக்கு கொண்டு போய் மேல உட்காந்துக்க. நீ வாடகை எடுத்து உன் பையில வச்சுட்டு வீட்டுக்கு போயிரு. நாகக்கண்ணி தவம் இருக்கா பாருங்க. பாரதி அம்மா கேட்காங்க, ஏ ஆண்டவா, என்ன ஏன் இந்த கைலாசம் ஆடுது? அதானே ஒரு நாள் ஆடாத கைலாசம் இந்த ஆட்டம் ஆடுது. எதுக்கு ஆடுது? ஏன் ஆடுது ஆண்டவா? அதானே தெரியல. அப்பதான் பாரதி அம்மா கிட்ட பகவான் சொல்லுதாரு, ஏ பாரதி, என்ன நாகக்கண்ணி பெண்குடியா பிள்ளை இல்லாம தவம் இருக்கா. ஆமையா, அவளுக்கு நம்ம வரத்தை கொடுக்கணும். பாரதி அம்மாவும் நான் உங்க கூட வாரேன்னு சொல்லுதா. சரி, பூலோகத்துக்கு பாரதி அம்மா வாராங்க. வார வழியில ஒரு அதிசயம். என்ன அதிசயம்? ஒரு ஆலமரத்துல விறகு வெட்டி உட்கார்ந்து கொப்பை வெட்டுதான். ஆமா, எப்படி வெட்டுதான்? எப்படி வெட்டுதான்? அந்த விறகு வெட்டி கீழ் கொப்புல உட்கார்ந்து மேல் கொப்பை வெட்டினா உயிர் பிழைப்பான். கீழே வந்தா. ஆமா, இவன் மேல் கொப்புல உட்கார்ந்து கீழ் கொப்பை வெட்டுதான். அப்ப பாரதி அம்மா சொல்றாங்க, பகவானே, நம்ம 2 பேரும் வரும்போது ஒரு உயிர் விழுந்து சாவ போறான். இவனை காப்பாத்தலன்னா விழுந்த மண்டையில உதறிடுவான். உங்களை யாராவது சிவன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன யாரும் சக்தின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. காப்பாத்துவோம். அப்போ சோதனை சொல்றாரு, பகவானே பார்வதி, நீ மத என் கூட புலகத்துக்கு வார. எப்பவுமே நீ கூட்டு போக மாட்டேன், இன்னைக்கு தான் கூட்டு போறேன், நானும் வாரேன். அவன் தலைவிதி இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எதுக்கு எப்படி சொல்றீங்க? அம்மான்னு சொல்லி விழுந்தா பாரு, நீ போய் காப்பாத்து. நான் காப்பாத்துறேன். அப்பான்னு சொல்ல சிவன், நான் போய் காப்பாத்துறேன். என் சண்டால விறகு வெட்டி என்ன சொல்லி கீழே விழுந்தா பாருங்க. அம்மானே சொல்லலையே, அப்பானே சொல்லலையே, ஐயோ செஞ்சுட்டானே. அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, கொப்பு ஒளிஞ்சு கீழே விழுதான். ஆமா, அம்மான்னு சொன்னா மாரியம்மா காளியம்மா போய் பாரதி போய் காப்பாத்திருப்பா.
இவன் ஐயையோன்னு விழுகுறான். ஐயா வந்து எமன் பொண்டாட்டி பேரு. ஆமா, செத்தேன்னு விழுகுறான். அவன் உயிரை எடுத்துட்டு போயிட்டான். ஆமா பார்வதி, என்னங்க இவன் தலைவலி முடிஞ்சிச்சுமா காப்பாற்ற முடியாது. அப்படியா? ஏன் இந்த கருத்தை சொன்னாரு சிவபெருமானே? எதுக்கு? பகவான் பார்வதி ஒரு நிமிஷமா நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பா. அவன் கண்ணு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் நிக்கும் போது நினைக்கிறல்ல அவன் நம்மள. இல்ல இல்ல, அப்ப நம்ம அவனை காப்பாற்ற வேண்டாம். ஆமா, வா போவோம் என்று சொல்லி அடுத்த வனத்துக்கு நாகக்கண்ணி இருக்கா. சரி, நாகக்கண்ணி தவம் இருக்கா பாருங்க. ஏன் நாகக்கண்ணி, என்னங்க உனக்கு என்னம்மா வரம் வேணும்? எனக்கு சாமி குழந்தை வரம் வேணும். சாமி எனக்கு பிள்ளை வர வேணும். குழந்தை வரம் வேணும்னா உனக்கு இப்ப தாரம் பகவானே மாதிரி கொடுங்க படைக்கணும். இந்த பார்வதி அம்மாலே உனக்கு குழந்தையாக வந்து பிறக்க போறான். சாமி எனக்கு பிள்ளை கொடுங்க சாமி, நான் முந்தி ஏந்துறேன். முந்தி ஏந்தனா கொடுப்பாரா? கொடுங்க சாமி. நாகக்கண்ணி இருந்த தவத்தின் வலிமையினாலே பார்வதியே வந்து பிள்ளையா பிறக்க போறான். நாளான நாளையில தங்கர் சபல்பட்டி மாநகரத்துல வைகாசி 3ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க? போடுங்கம்மா ஒரு பாலவ மணி பாலவ Mama,
உனக்கு வேலையான வேலையாச்சு விளையாட நேரமாச்சு வாராரு கருப்பசாமி வாராரு மாரியம்மா வாராரு மாரியம்மா வாராரு ஆடி மாற மாறிக்கிட்ட போயிடுமா காளியம்மாளுக்கு பாருங்க மாளிக ஒரு பலவை காளியம்மாளுக்கு வந்த குழவைய போடுங்கம்மா நம்ம கருப்பை கருப்பசாமிக்கு ஒரு குழவைய போடுங்கம்மா அடி வருகிற மாரியம்மாளுக்கு ஆனந்த குழவை போடுங்கம்மா அங்க சிவல் பட்டி காளிக்கு போடுங்க மாளிகை ஒரு குழவை பாலகத்துல தண்ணி வரையும் பப்பாளி கண்டையும் சொல்லி வர பார்த்து வர மாரியம்மாளுக்கு பவுச குழவை போடுங்கம்மா ஈரகத்துல தண்ணி வர சகப்பி கண்டையும் சொல்லி வர சிரிச்சி வரலாம் காளியம்மாளுக்கு செல்ல குழவையும் போடுங்கம்மா வட்டமிட்டு ஆடுவாளா என்ற கங்க செவல்பட்டி காளியம்மா ஓடி வருகிற காளியம்மாளுக்கு பாடுங்க மாளிகை ஒரு பலவை அந்தாரம்மா வாராளே நம்ம காளி வாராளே ஆடி வருகிற காளியம்மாளுக்கு பாடுங்க மாளிகை ஒரு பலவை ஈராத்து காளியா எக்கங்குடி மாறி இருந்து வரது மாரியம்மா ஆடி வருகிற மாரியம்மாளுக்கு ஆனந்த குழவை போடுங்கம்மா ஈரகத்துல தண்ணீர் இறங்கி சிறப்பு கண்டையும் சொல்லி வர சிரிச்சி வரலாம் காளியம்மாளுக்கு செல்ல குழவைய போடுங்கம்மா என் தாயான காளியம்மாள் என் மாரியம்மாள் என் முத்தாரம்மாள் அக்காரங்க 8 பேரா என் பேர்
எப்படி வார பாத்தீங்களா? வந்துட்டல்ல. இதுதான் ஐயா காளியம்மாளுடைய அருளின் மகிமை. இவ்வளவு துடியா இருக்கா பத்தி அந்த ஊர்ல. ஆத்தா பேரை சொல்லி எப்படி ஆடி வாரா? அக்கினி சட்டியை கேட்டுலாம் வார காளி. கூப்பிட்ட உடனே ஓடி வரான்ல. நான் எந்த ஊர்லயோ திருநெல்வேலியில பிறந்து இங்க வந்து அம்மா அழைச்சிருக்கே வாராளே. ஆமா. நீங்க உள்ளூர் பக்தர்கள் கூப்பிட்டா வராம இருப்பாளா? போடுங்க அம்மா ஒரு குலமம் காளிக்கு. அப்படி அழகாகவே நாகக்கண்ணி நாகராஜனுக்கு 8 கலசத்துல 8 பிள்ளையாக தங்கர் சபைப்பட்டி காளி வந்து அவதாரம் எடுத்தாள். ஒரு 5 நிமிஷம் பிரேக் டீ குடிச்சிட்டு அம்மாவுடைய விளையாட்டை படிக்க வேண்டியிருக்கு. தேவர் பாட்டு படிக்க வேண்டியிருக்கு.
காரணம் மாரியம்மாளுக்கு செல்ல கூடாமைய போடணுமா திருநெல்வேலி முத்துமாரி வில்லிசைக்குழு நெல்லை முத்துமாரி காளியம்மாவை தரை செய்தேன். எதுக்கு? நாங்க ஏன் அக்கா தங்கச்சி மாரி காளி முத்தார் அம்மனா 8 பேரை காளியா பிறந்திருக்கோம். எதுக்கு இப்படி எங்களை படைச்சிருக்கீங்க? இந்த கங்கர் சல்பட்டி காளியம்மாட்ட பகவான் சொல்றாரு பாருங்க. எப்படி? ஏ காளியம்மா சாமி நீ ஏன் பிறந்திருக்க தெரியுமா? மச்சரீசி வரமாதிலே காளி மச்சரீசி வரமாதிலே மகடா சூரனை கொல்ல பிறந்திருக்கா. அப்படியா ஆண்டவா? என்ன ஒரு வேலை செஞ்ச சம்பளம் தருவீரா? கண்டிப்பா உண்டு. ஏ காளியம்மா என்ன சாமி மகடாசுரனை கொண்டு வந்தால் உனக்கு என்ன சம்பளம் தெரியுமா? என்ன சாமி உனக்கு என்ன பரிசு தெரியுமா? என்ன கொடுப்பீங்க சாமி? மகடனையும் கொண்டு வந்தால் தாரி மகடனையும் கொண்டு வந்தால் மாலை மனா முடிப்பேனம்மா தாரி மாலை மனா முடிப்பேனம்மா சூரனை
ஒருவனை கொன்று வந்தால் உன்னை மாலை மன முடிப்பேன் பகவான் இந்த காளியம்மாள். சாமி என்னம்மா நெசமாவா சொல்றீங்க? கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன் காளியம்மா. மகுடாசுரனை போய் கொண்டுட்டு வா. நாங்க 8 பேரும் போய் மகனோட கொண்டுட்டு வந்தா நீங்க 8 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா? கண்டிப்பா முடிப்போம். சாமி என்ன 8 பேரையும் முடிப்பீங்கல்ல? 8 பேரை கண்டிப்பா முடிப்பேம்மா. சாமி ஆண்டவன் காளியம்மாளுக்கு பிறவி பலனை சொல்கிறார். ஆமா இந்த காளியம்மா அக்கா தங்கை 8 பேரும் மகுடாசுரனை கொல்வதற்காக கிளம்புறாங்க. 8 பேரும் கிளம்புறா. எப்படி கிளம்பலாம்? எப்படி? சின்னஞ்சிறு வாலிப பெண்களா இருக்காங்க அம்மன்மார்கள். எப்படி பரவரங்க? ஆணைப்படை எடுத்தோமானாய் அதிக நேரம் ஆகும் என்று சிறப்படை எடுத்தோமானாய் கூட கொஞ்சம் நேரம் ஆகும் மறக்கும்படை எடுக்காலையா மறக்கும்படை எடுக்காலையா இந்த பத்தினியால் காளியம்மா சரி கூட ஒரு அரை மணி நேரம் கேட்டிருக்கோம். சீக்கிரமா முடிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவுதான் பெர்மிஷன். சரி சரி முட்டை போட்டு இறக்கி முடிச்சிருங்க. 11:30யோட முடிச்சிருங்க. சரி 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 காலத்தையும் நேரத்தையும் கருதி அம்மாளுடைய கதையை நாங்கள் சுருக்கமாக படிக்கிறோம். மீண்டும் இன்னொரு திருப்பு வந்தா கூட கொஞ்ச நேரம் படிக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் அடுத்த முறை கூப்பிடுங்க. நேரங்காலம் ஆரம்பிச்சு முடிக்கலாம். அம்மா காளியம்மாளை மகுடாசுரனை கொல்வதற்காகவே பிறவி செய்திருக்கிறார். ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளாலே காளியம்மா மாரியம்மா அக்கா தங்கை 8 பேரும் அந்த மகுடாசுரனை எப்படி கொல்ல போறா பாருங்க. அக்கா தங்கை 8 பேரும் கிளம்புதான். மகுடானை கொண்டால் தாலி கட்டுன்னு சொல்லிருக்காருலா. இந்த கங்கர் சமைப்பட்டி காளியம்மா எப்படி கிளம்புதா பாருங்க. அவ சூழாகிட்டு அவன் கையில் எடுத்து வாராளே காளியம்மா ஒரு கையில சூழாகிட மறு கையில அவன் மச்சரிசி அம்மா மனமதிலே மனமதிலே மகுடனை கொல்ல வாராளே வேப்பங்குள மருகையில பால அருவா ஒரு கையில காளியம்மா கோபத்தோட வாரா ஒரு கையில மகுடாசுரனை சூலாயத்தை கொண்டு ஒரு கூத்து குத்துறா. குத்துனா பாருங்க ரத்த ரத்தமா கொடமரமா வருது கொடமரமா வருது. காளி பார்த்தா இந்த ரத்தத்தை கிலோ விட்டேன் 1000 மகடம் வரப்பா. பச்சை ரத்த குடித்தால் பாசமுள்ள காளியம்மா. இது என்னது? உதட ரத்தத்தை குடித்தால் உண்மையுள்ள காளியம்மா. காளியம்மா மகுடாசுர ரத்தத்தை குடிக்கும் போது ஒரு சொட்டு ரத்தம் கீழே வந்துட்டு ஒரு சொட்டு ரத்தத்துல 1000 மகுடாசுரம் பிறக்கான். இந்த காளி 1008 காளியானா. சண்டி காளி மாகாளியானால் 1000 மகுடனையும் தலையை அறுத்தா. அறுக்கும் போது என்ன நடக்கு பாருங்க. அங்கே மாட்டு தலை இருக்கும் போது ஆட்டு தலை வைக்கலையா. ஆட்டு தலை இருக்கும் போது சிங்க தலை வைக்கலையா. சிங்க தலை இருக்கும் போது சேவ தலை வைக்கலையா. மாட்டுத்தலை அறுக்கா காளி ஆட்டுத்தலை முளைக்கு. சிங்கத்தலை முளைக்கு. சேவல் முளைக்கு. வான்தலை முளைக்கு. அறுக்க அறுக்க தலை முளைக்கு. எல்லா தலையும் மண்டை ஓட்டு மாலையா போட்டா காளி. ஒரு மகடாசுரன் கேட்டான், என் உயிரை காப்பாத்து காளியம்மா. ஒரு ஆணா பிறந்தவன் பெண் காலில் இருந்து கேட்டதனாலே அவனை ஒரு சிங்கமுக வாகனமாக்கினார் காளியம்மா. சிங்கத்து மேல உட்கார்ந்துருக்கால, அந்த சிங்கமா இருக்குது மகடாசுரனை கொடுத்த உயிர் பிச்சை. சிங்கத்துக்கு மேல ஏறி காளியம்மா கைலாசத்துக்கு வர அக்கா தங்கைகளோடு வார வழியில பகவான் ஒரு குளத்தை உருப்படைச்சு போட்டாராம். காளியம்மன் வரக்கூடிய வழியில் கண்டெடுத்த பிள்ளைக்கு பெயர் பைரவநாதன் என்று பெயர் கொடுத்தார்.
அதான் அந்த காளியம்மாள் கேட்டா ஒரு பீடம் இருக்கும். அதான் வைரவநாத சாமி. அந்த காளியம்மா மாரியம்மா பிள்ளைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு கைலாச வாரபோது பகவான் கேட்காரு, ஏ காளியம்மா நீ உத்தமி மாதிரி பேசிய, நீ பத்தினி மாதிரி பேசிய, கல்யாணம் ஆகலையே ஆகலையே உனக்கு ஏதம்மா எப்படி வந்துச்சு உனக்கு மாலமன முடியலையா மடிக்குழந்தை உனக்கு ஏது மடிக்குள்ள வந்துச்சு வார வழியில கண்டெடுத்தோம் பகவானே பிள்ளைக்கு வைரவநாதன் என்று பெயர் விடுத்தோம் இந்த சிங்கம் எப்படி வந்துச்சு சிங்கம் வந்துச்சு சாமி எடுத்துக்கிட்டோம் மகடாசுரனை சிங்கமாக மாத்தி நாங்க செஞ்ச ரகதமாக ஏற்றி கொண்டோம் மகடாசுரம் உயிரை கொண்டாத்திரம் தாலி கெடுத்தாரு காளியம்மா கொல்லாம ஒரு உயிரை சிங்கமா கொண்டு வந்துட்டா தாலி கெட்ட முடியாது காளியம்மா 8 பேரும் பூலோகத்துக்கு போங்க அப்பதான் நம்ம காளி தங்கச்சி மாறி கேட்க பாருங்க அடி அக்கா தங்கிமார்களா நீங்க எல்லாரும் வெளியே கைலாசத்துல உட்கார்ந்துக்காங்க நான் மாறி போய் ஒரு வரத்தை வாங்கிட்டு வாரு என் கால நீட்டி உட்கார்ந்து இருக்க மக்க தயவு செய்து காலம் முடக்குங்க என் இருக்கங்கடி மாறி நம்ம காளி தங்க என்ன கேட்க பாருங்க ஆண்டவா நீ ஆண்டவனை பகவா காளி அடிகளோட வார்த்தை அந்த முத்து இந்த முத்து எனக்கு சின்ன முத்து பெரிய முத்து எனக்கு பச்சை முத்து மலைக்க முத்து எனக்கு முத்து மரம் காரும் ஐயா போடுங்கம்மா ஒரு போலவ இருக்க மொழி மாறி கேட்கா அவனுக்கு முத்தை போல அவன் அழகு முத்தை கேட்டால் ஐயா அவன் புரிய நல்ல முத்தை போல முத்தை கேட்டால் ஐயா அவன் புரிய நல்ல முத்தை போல தண்ணி மாறி கேட்டால் ஐயா முத்தை மரம் வாங்கும் போலே மணிக்குழவை போலே கம்மா 21 முத்தை வரை இருந்தபடிய கேட்டீராய் பெட்டி மேல பெட்டி வச்சி தலா பெட்டி மேல வச்சி பெட்டி முத்தை வாங்கி மாறாளையா மாரியம்மா போடுங்கம்மா ஒரு வாழவ போடுங்கம்மா ஒரு வாழவ நம்ம இருக்கக்கூடிய மாறி வாரா முத்தை வண்ணப்பெட்டி கிண்ணப்பெட்டி வகை வகையா 4 பெட்டி 8 பெட்டி முத்தை வாங்கி வருகிறார் காளி ஏகா கங்கேஸ்வரி காளியம்மா எப்படி தங்கச்சி மாறி இந்த பகவான் தாலி கட்டுறேன் ஏமாத்திட்டாரு இந்த முத்து நல்ல முத்தோ பொய் முத்தோ அதானே யோசனை மூடு தம்பி ஏகா பகவான் நம்ம கேட்ட உடனே பொசுக்குன்னு அள்ளி கொடுத்துட்டாரு ஆண்டவன் கொடுத்த முத்து நல்ல முத்தா இருக்காது ஏகா நல்ல முத்தா பொக்கு முத்தான்னு தெரியணும் அப்படின்னா அந்த ஆண்டவனை போய் சோதிச்சுட்டு வா முத்தள்ளி நேரத்தை கூட நான் வாயில விட்டு நறுக்குறேன் நான் திங்கக்கூடிய முத்து கிடையாது காளி ஏன் அது தெங்க வாயில போட்டீங்கன்னா அப்படின்னா வாயெல்லாம் முத்து ஊத்துருவா அப்படின்னா 5 தண்ணியில போட்டு விடிய கால பிதிக்கி பார்க்கேன் அப்படியா இந்த இருக்கும்படி மாதிரி ஒரு சோறு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஆமா 21 வகை முத்திலே ஒரு முத்தை கையிலெடுத்து சிவபெருமான் உச்சியில போக தெரியாம ஆண்டவனாருக்கு முத்தை அள்ளி போடும் போது என்ன இருக்கு பாருங்க பாச்சக்காரி வாராலையா உச்சியில பாட்ட முத்தையே அண்ணாடியில பாட்ட முத்தையே Maria
உச்சி ரெண்டா பிறந்திருக்கு தன்னதில போட்ட முத்து பகவான் கண்ணு ஒளி போச்சு வாயதில போட்ட முத்து வாய் பேச முடியல கழுத்ததில போட்ட முத்து கண்டமாலையாயிருச்சு மாரதில போட்ட முத்து பகவானுக்கு மாறாப்பாவிங்கிருக்கு வயிறதில போட்ட முத்து பகவானுக்கு வைசூரி வந்திருக்கா அமையா இடுப்பதில போட்ட முத்து எலுமிச்சம்பழமா தழுத்திருக்கு முத்து படம் யாரும் எட்டிக்காதீங்க தொடையதில போட்ட முத்து தொடவாள வந்திருக்கு அமையா அங்க காலையில போட்ட முத்து காலாணி முளைச்சிருக்கு பார்வதி இந்த பகவான் முத்து இறக்கணும்னா மாறிட்ட போய் நீ முத்து ஏந்து அவதான் மாறி முத்த இறக்க வருவான் எனக்கு அங்கற்படி பக்தர்கள் உங்களால என்ற முந்தி பிச்சை போட்டு போவாங்க மாறி கிட்ட வந்து நம்ம பார்வதி எப்படி கேட்க பாருங்க அரிதாய மாறி அம்மா தாலி பிச்சை போடு அம்மா பக்தர்கள் உங்களால என்ற முந்தி பிச்சை போட்டு உட்காருங்க நான் ஒன்ன மாதிரி கேட்கலவோ உயிர் பிச்சை போடு அம்மா நான் பண்ணினா பரவாயில்லை எனக்கு ராமா நான் பண்ணினா பரவாயில்லை நான் புருஷனையோ எனக்கு ராமா நான் பூ முடிச்சு வாழ வேணும் நான் பொட்டு வச்சு வாழ வேணும் எனக்கு தாலி பிச்சை போடு அம்மா பரவாயில்லை எனக்கு ராமா நான் நீலந்தா பரவாயில்லை நான் புருஷனையும் எனக்கு ராமா பிச்சை போடு அம்மா எனக்கு உயிர் பிச்சை போடு அம்மா நான் மாதிரி பெண்ணல்லவோ எனக்கு உயிர் பிச்சை போடு அம்மா பிச்சை போடுங்கம்மா நான் மாதிரி பெண்ணல்லவோ பிச்சை போடுங்கம்மா தாலி பிச்சை போடுங்கம்மா பாடலுக்கு வாசரி பகவான் உயிரை காப்பாற்றுக்கு போட்ட முத்தை இறக்குவதற்கு மாரியம்மா வேப்பங்களையோட வருகிறார். அக்கா காளியம்மாளை கூட்டிக் கொண்டு மாரியம்மாள் கைலாசம் வந்து போட்ட முத்தை எப்படி இறக்குகிறா பாருங்க. இப்படி உச்சியில போட்ட முத்தை உச்சி மாறி இறக்குகிறாரே போட்ட முத்தை கருமாறி இறக்குகிறாரே போட்ட முத்தை
சேர்ந்து பகவானுக்கு முத்தை இறக்க, அக்கா தங்கச்சி 8 பேரு இறக்க. இந்த முத்தை பூலோக மக்களுக்கு போட்டால் பூலோக மக்கள் தாங்க மாட்டாங்க. ஆமா, இந்த முத்தை நம்ம வறுத்து கொடுக்க வேண்டும். வறுத்து கொடுக்கணும். பகவான் கொடுத்த மாதிரி நம்மளும் பச்சை முத்தை கொடுக்க கூடாது. அதே சுருக்கி கொண்டு வந்து முதல்ல சுருக்கி சுருக்கி வச்சுக்காதே. வருத்த முத்தை வறுத்து கொடுக்க வேண்டும் என்று நாராயணக்கடன் கிளவியாக வேடம் போட்டு அந்த முத்தை எல்லாம் வறுத்து கொடுத்தார். முத்தையை வறுத்து கொடுத்து சரி வறுத்த முத்தை வாங்கி ஆமா காளியம்மன் மாரியம்மன் எங்க வருகிறார்கள்? காலத்தை நேரத்தை கருதி நம்ம நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, இப்போதான் அம்மன் நம்ம ஊருக்கு வர போறாங்க. முத்தையெல்லாம் வறுத்து கொண்டு இந்த காளி மாறி எங்க வர பாருங்க. கைலை நல்ல கைலை விட்டு அங்கிருந்து பயணமாகி திருப்பதியா 1008 சிவதலம்மா அங்கிருந்து பயணமாகி காளியம்மா காசி நல்ல தலமதியிலே விசாலாட்சி ஒரு நிலையம் காஞ்சிபுரம் தீமையிலே காமாட்சி ஒரு நிலையம் மருவத்தூர் தன்னதியிலே ஆதிவர சத்தியம்மா அங்கிருந்து பயணமாகி திருச்சி நல்ல நகரத்திலே சமயபுரம் மாரியம்மா அங்கே ஒரு நயமாகி மாரியம்மா வாராளே போரேண்டம்மா ஒரு குலவே பொன்னான மணிகோலவே திருச்சி நல்ல தீமையிட்டு கல்லு பாறையாக விருதுநகர் வருவாரா முத்து மாறி ஒரு நிலையம் மதுரையம் மணிகளில் மீனாட்சி ஒரு நிலையம் அங்கிருந்து பயணமாகி தர்மங்களும் வையாக காளியர்கள் வாராரே போரங்கம்மா ஒரு குலவே சாத்தூர் தங்கரந்து சக்தி காளி வாராரே அந்த ஈராட்டு கரையடியிலே இருக்கக்கூடிய ஊரடியிலே மாரியம்மா ஒரு நிலையம் அங்கிருந்து பயணமாகி காளியம்மா வாராரே போரங்கம்மா ஒரு குலவே சாத்தூர் பாதையாக வாடப்பட்டி தங்கரந்து நாயகரை கைவிழித்து போரங்கம்மா ஒரு குலவே அங்கிருந்து பயணமாகி பரவ ஓட்டு வாராரே வெப்ப கோட்டை வழியாக வெட்டுப்பட்டி பாதை கூடி போரங்கம்மா ஒரு குலவே நம்ம ஊரை காளிக்குத்தான் வெப்ப கோட்டை வழியாக வீரகாளி வாராரே அங்கிருந்து பயணமாகி நாட்டிலேயும் நல்ல நாளே நாவலர்கள் போலும் நாளே தேவர் கூலம் வாழும் நாளே மரவரோட கோட்டையே மரவரோட கோட்டையே மங்களம்மாய் காளி வந்தா நாராயணன் ஆடிவிட்டு மகடாசுரனை கொன்று அவனை சிங்கமக வாகனமாக்கி சிங்கத்தில் ஏறிக்கொண்டு காளியம்மன் மாரியம்மன் வரங்கள் முத்து வரங்களை வாங்கிக் கொண்டு பகவானை சோதித்து முத்திறக்கி சரி வருத்த முத்தை வாங்கிக் கொண்டு நாடான நாடு விட்டு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பேர் நாமத்திலே அம்மன் காட்சி கொடுத்து நம்ம நாடு நல்ல நாடு விருதுநகர் மாவட்டமா சாத்தூர் என்று மேக வெம்பக்கோட்டை வழியாக அமையா தேவர் கோட்டையிலே குடியிருக்க மரவர் குல மாணிக்கங்களை வாழையடி வாழையாக வாழ வைக்க எனக்கு காளி அம்மா வந்து கல்யாண வாசலாய் குடியிருந்தார்.
வெள்ளி மலையில கையறியம்மா வெங்கல பானையும் பொங்கி காளியம்மாருக்கு வெள்ளி கோலவைய போடுங்கம்மா மலையில கையறியம்மா கவல பானையும் பொங்கி இந்த திருநெல்வேலி முத்துமாரி வில்லுப்பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு இருந்தால் கோவில் திருநாளைக்கு நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுங்கள். நேரங்களும் ஆரம்பிச்சு கதைகளும் விரிவாக படிக்கலாம். எங்களது காலத்தின் நேரத்தின் கருதி நாளை அடுத்தாலே ஐயா தேவரையா அவருடைய பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். எங்களுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் ஊர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் நெல்லை முத்துமாரி வில்லிசேகுவின் சார்பாக நன்றி வந்து வணக்கத்தோடு நிகழ்ச்சி நிறைய பகுதியாக ஐயா தேவரையா பாடலை பாட இருக்கிறோம். நல்லதாங்க படிங்க, நல்லதாங்க படிங்க. நல்லதாங்க பாட்டுல தெரியாது. சரி சரி. ஆசையில்லா தேவர்களே அப்ப நாட்டு மரவர்களே. கதையா படிச்சு முடிச்சிருங்க. பாட்டு படிக்க சேவர் மாதிரியா கதையா படிச்சு முடிச்சிருங்க. இல்ல நீ போய் நான் பாத்துக்கிறேன், எல்லாம் பாத்துக்கிறேன். கதையா படிச்சு முடிக்கிறேன். சுருக்கமா கதையா படிச்சு முடிச்சிருக்கேன். இல்ல நம்ம யாருமே ஒண்ணு படிச்சு ஒரு மணி நேரம் படிப்பாங்க, அப்படியே அவங்க பார்த்தா படிப்பாங்க. நான் அங்க போய் சாப்பிட போறேன், அதுக்குள்ளேயும்
போதும், இந்த பேர் இருந்தா போதும். விருப்பத்தோட படிக்காங்க வர்றது போமா பேசிக்கிடுவோமா வடி கூட்டு வரவே வடி கூட்டு இருக்காங்க எடுத்துக்கோ. இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் படிச்சிருக்கோம். நீங்க ஏதாச்சும்